சற்றுமுன் வெளியான தகவல் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுக்கும் மத்திய அரசு. கைவினைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் கைவினைஞர்களுக்கும் கலைஞர்களும் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். அதாவது இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவுவதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா கௌசல் சம்மான் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு நிதி நிலைத்தன்மையை வழங்குவதும் அவர்களின் திறமைகளுக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் உருவாக்குவதும் ஆகும். இந்த திட்டம் பயிற்சி, நிதி உதவி மற்றும் குறைந்த வட்டி கடன்கள் போன்ற வசதிகளை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் பல ஆண்டுகளாக பாரம்பரிய கைவினைகளால் வாழ்வாதாரம் ஈட்டி வந்தாலும் வளங்கள் இல்லாததால் முன்னேற முடியாதவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகவும், நவீன தொழில்நுட்பம் மற்றும் சிறந்த வளங்களுடன் இத்தகைய கைவினைஞர்கள் தன்னிறைவு அடைய செய்ய வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும். ஆகையால் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டுள்ள கைவினைஞர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொம்மை மற்றும் சிற்பங்கள் செய்தல், முடி திருத்துபவர்கள், கல் செதுக்குபவர்கள், சிற்பிகள், படகு கட்டுபவர்கள் மற்றும் மாலை கட்டுபவர்கள் போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்கள் இதில் அடங்குவர். மேலும் மீன் வலை செய்பவர்கள், பூட்டு செய்பவர்கள், கொத்தனார்கள், சலவை செய்பவர்கள், தையல்காரர்கள் மற்றும் காலணி செய்பவர்கள் போன்ற கைவினைஞர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால், இது கைவினைஞர்களுக்கு மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வசதிகளை வழங்குகிறது. இந்த திட்டத்தில் சேரும் பயனாளிகள் முதல் கட்டமாக 18 மாத காலத்திற்கு ரூபாய் 1 லட்சம் வரை கடன் பெறலாம். அதன் பிறகு பயனாளி சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தி தங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் மேலும் 30 மாதங்களுக்கு 2 லட்சம் வரை கூடுதல் கடன் பெறலாம். இதன் மூலம் மொத்தம் 3 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதி உதவி மட்டுமல்லாமல் பயனாளிகள் தங்கள் வேலை தொடர்பான மேம்பட்ட பயிற்சிகளையும் பெறலாம். இந்த பயிற்சி திட்டமானது நவீன நுட்பவர்கள் மற்றும் சந்தை தேவைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பயிற்சியின் போது கைவினைஞர்கள் கற்கும் போது எந்த நிதி சுமையையும் சந்திக்காமல் இருப்பதை உறுதி செய்ய அரசு தினசரி 500 ரூபாய் உதவித் தொகையையும் அவர்களுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தில் இது போன்ற பல அம்சங்களும் சலுகைகளும் உள்ளது. ஆகையால் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சாதாரண வேலை செய்பவர்களுக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் பொருந்தாது. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள், பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. இந்த திட்டமானது கைவினைஞர்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கைமுறையாக வேலை செய்பவர்களுக்கு மட்டுமே, அதாவது தங்கள் கைகளால் பொருட்களை உருவாக்குபவர்கள் அல்லது பழுது பார்ப்பவர்கள் போன்றவர்களுக்கு இது உதவும் என்பதை நினைவில் கொள்ளவும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதே சமயம் இந்த சம்பளம் எந்த அளவுக்கு உயரும்? இந்த பிட்மேக் காரணி எவ்வளவு? மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்ப்பதற்கான ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை தீர்மானிக்கும் 8வது ஊதிய குழுவின் கீழ் இந்த பிட்மேக் காரணி எவ்வளவு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு வளர்ந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துவிட்டது. இந்த 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டுள்ளதால் அடிப்படை சம்பள உயர்வுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த குழு தனது பணியை தொடங்கிவிட்டது. சம்பள உயர்வுக்கான கணக்கீடுகள் இப்போது வெளிவர தொடங்கியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 8வது ஊதிய குழு தனது பணிகளை தொடங்கியுள்ளது. இதன் மூலம்தான் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் கணிசமான உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பள உயர்வானது 2027ஆம் ஆண்டு பண்டிகை காலத்திற்குள் ஊழியர்களுக்கு கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஊதிய குழுவில் இந்த பிட்மேக் ஃபாக்டர் என்பது மிக முக்கியமானது. இது ஒரு மல்டிப்ளையர் போல செயல்படுகிறது. உங்கள் தற்போதைய அடிப்படை சம்பளத்துடன் இந்த ஃபேக்டரை பெருக்கும்போது புதிய சம்பளம் கணக்கிடப்படும். 7வது ஊதிய குழுவில் இந்த காரணி 2.57ஆக இருந்தது. இதனால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமானது 7,440 ரூபாயில் இருந்தது ரூபாய் 18,000ஆக உயர்ந்தது. இந்த 8வது சம்பள குழுவில் இந்த பிட்மேக் காரணி 1.83 முதல் 2.57 வரை இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றன. ஒருவேளை மத்திய அரசு 2.15 என்ற பிட்மேக் காரணியை நிர்ணயித்தால் ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது புதிதாக சேரும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 18,000 38,700ஆக உயரும். நடுத்தர நிலை அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் 56,100 1,20,615ஆக உயர வாய்ப்புள்ளது. உயர் அதிகாரிகளின் ரூபாய் 2.5 லட்சம் அடிப்படை சம்பளம் பெறுபவர்களின் சம்பளம் ரூபாய் 5,37,500ஆக உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 8வது ஊதிய குழுவுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதால் மத்திய அரசு ஊழியர்களிடையே சம்பள உயர்வு குறித்த ஆர்வம் தற்போது மேலும் அதிகரித்து விட்டது. இதனால் நிபுணர்களின் கணிப்புகளில் அடிப்படையில் சம்பள உயர்வு என்பது 1 முதல் 18 வரையிலான அனைத்து நிலைகளிலும் கணிசமாக வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முழு செயல்முறையும் 2027ஆம் ஆண்டில் 2ஆம் பாதியில் நிறைவடையும் என்றும் பண்டிகை காலங்களில் இது குறித்த அறிவிப்பு வரவிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.